ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. நம்ம வீட்டு ஸ்டைலில் முட்டை கிரேவி பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு பைசஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பொரியலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ கிரேவி செய்ய ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மசாலா கொதிச்சோடனே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அவிச்ச முட்டையை நல்லா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சோடனே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.